விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அந்த முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பாமக 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுவதற்காக பாமகவுடைய முக்கிய நிர்வாகி வழக்கறிஞர் பாலு நம்மோடு இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை பாமக எப்படி பார்க்குது? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க. இந்த தேர்தல் முடிவுகளை பாமக எப்படி எடுத்துக்கிறீங்க? நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் களப்பணியாற்றியது, தேர்தலை சந்தித்தது, மிக கடுமையாக மேற்கொண்ட பிரச்சாரத்தின் அடிப்படையில் மக்கள் எங்களுக்கு வெற்றி அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் களத்தில் இருந்தோம். ஆனால் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பண விநியோகத்தை செய்து பணத்தை கொடுத்து அதன் மூலமாக வாக்காளர்களிடத்தில் அவருடைய மனநிலையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. அவர்கள் முறைப்படி இந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய தேர்தலையே தேர்தல் அதிகாரிகள் நடத்தவில்லை என்றுதான் தொடர்ச்சியாக நாங்கள் புகார் தெரிவித்தோம். அதன் காரணமாக இந்த முடிவு என்பது நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு திமுக ஒரு வாக்காளருக்கு சராசரியாக 5000 ரூபாய் இந்த தொகுதியிலே கொடுத்திருக்கிறார்கள். முதல் தவணை 1000 ரூபாய், அடுத்த தவணை 2000 ரூபாய், அதுக்கு அடுத்து 1000 ரூபாய், அப்புறம் உதயநிதி வருகிறார் என்றால் 500 ரூபாய், அப்புறம் பட்டியல் அடித்து 200 என்று இப்படி கொடுத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி 56,000 வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பது என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது, மனநிறைவை தருகிறது. அந்த விதத்தில் எங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான். அதாவது வந்து தொடர்ச்சியாக பாமக அந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்னு வந்து அமைச்சர் பொன்முடி வந்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ அவர் இதுக்கான பாடத்தை வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து சந்திக்கும். ஏன்னா இது இடைத்தேர்தல், ஒரு வாக்காளருக்கு 5000 ரூபாய் கொடுத்து இந்த தேர்தலில் ஜெயிச்சதுனால இது எடுபடலை அப்படின்னு சொல்றார். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய சார்ந்த மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை மீறி இருக்கிறார்கள், கொடுத்த வாக்குறுதியை மோசடி செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய சார்ந்த மக்களுக்கு சென்றிருக்கிறது. எனவே அதற்கான தக்க பாடத்தை இந்த சமுதாய மக்கள் தருவார்கள். கடந்த இடைத்தேர்தலில் இதே தமிழக முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு 10.5 தருவோம் என்று சொன்னார். ஆனால் அது இந்த தேர்தலில் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. எனவே இதற்கெல்லாம் உரிய பாடத்தை மக்கள் நிச்சயமாக புகட்டுவார்கள். அதாவது இப்போ இந்த தேர்தல் பரப்புரையின் போது அண்ணாமலை வந்து அதிமுக குறித்து பேசிய விமர்சனம்னா அதிமுக வாக்குகள் பாமக பக்கம் வருவதற்கு இயலாத ஒரு சூழலை ஏற்படுத்தியதாக ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை. அது அவங்க தொடர்ச்சியாக அவர் 2 தலைவர்களும் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் என்பது. ஆனால் கடந்த 4ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டத்தில் எல்லா தலைவர்களுமே பொதுவாக ஆதரவாக பேசினார்கள். அதனால் எந்த விதமான குழப்பமோ சிக்கலோ இல்லை. கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்துதான் இந்த தேர்தல் சந்தித்தோம். அதனால் எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் இந்த தேர்தலால் இல்லை. பாமக தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தற்போது 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. இந்த வெற்றி, திமுகவுடைய இந்த வெற்றி என்பது பணம், பொருள் என பலவற்றை கொடுத்து பெறப்பட்ட வெற்றி என வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியிருக்கிறார். விக்கிரவாண்டி தேர்தல் களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குணாநிதி.